வணக்கம். இந்த வீடியோல நம்ம தமிழக அரசியல் சார்ந்து பேச போறோம். அதிமுக கூட்டணியில மேலும் ஒரு கட்சி இணைந்திருக்கிறாங்க. தங்களுடைய இருப்பை உறுதி செஞ்சிருக்கிறாங்க. தேமுதிக. சோ அவர்கள் 3 தரப்புலயும் பேசிட்டு இருந்தாங்க அப்படின்றத நம்ம கவனிச்சுட்டு இருந்தோம். திமுக கூடவும் பேசிட்டு இருந்தாங்க, தாவேகா கூடவும் பேசிட்டு இருந்தாங்க, அதிமுக கூடவும் பேசிட்டு இருந்தாங்க. நாங்க ஜனவரி மாதத்தினுடைய தொடக்கத்துல கடலூர்ல நடக்கக்கூடிய மாநாட்டுல யாரோட அலையன்ஸ் அப்படின்றத சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு மாசான மாநாடு ஒண்ணு நடத்தியிருந்தாங்க. அதற்கு அப்புறமாவும் நாங்க அப்புறமா சொல்றோம். தொண்டர்களினுடைய எண்ணங்கள கேட்டுட்டு சொல்றோம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. முதல்ல இவர்கள் 3 பேரோடவும் பேசிட்டு இருந்தாங்க. தாவேகா கூட போலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருந்தது. தாவேகா நீங்க கேட்கக்கூடிய சீட்ஸ நாங்க தர்றோம். செலவுக்கான பணம் தர்றோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஆனா தேமுதிக என்ன நெனச்சிருந்தாங்க, காங்கிரஸ் போய் தாவேகா கூட சேர்ந்தாங்க. அதற்கப்புறம் நம்ம போனோம் அப்படின்னா, ஒரு வெயிட்டேஜ் அதிகமா இருக்கும். அந்த கூட்டணி வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரும். ஸோ நம்ம அங்க போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்ற மாரி நெனச்சிட்டு இருந்தாங்க. நிலைமை இப்போ சரியில்ல. காங்கிரஸ் அந்த பக்கம் போற மாதிரி தெரியல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா, அந்த பக்கம் போறது வேஸ்ட் அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு, திமுக, அதிமுக 2 பேரோடவும் பேசிட்டு இருந்தாங்க. திமுக அதிகபட்சமா 8 தொகுதி வரைக்கும் தர்றோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. தேர்தல் செலவுக்கு பாதி காசு தர்றோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பக்கத்துல அதிமுக தரப்புல 10 தொகுதிகள் வரைக்கும் தர்றோம். ராஜ்யசபா சீட்டும் அவங்க கேட்டிருந்தாங்க. ஆனா ராஜ்யசபா சீட் தற்பொழுது இல்ல. பாமக சார்புல கேட்டிருக்கிறாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பா கேட்டிருக்கிறாங்க. அதனால இப்போதைக்கு இல்ல. உங்களுக்கு 10 தொகுதிகள் தர்றோம். தேர்தலுக்கான அந்த காசு எல்லாத்தையுமே நாங்க தந்துடுறோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்பயுமே பிரேமலதா விஜயகாந்த் லேட் பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்க முதல்ல எதிர்பார்த்தது 21 தொகுதி. அதனால யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ஒரு கட்டத்தில எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியா தான் இருக்குது. நீங்க சீக்கிரமா ஒரு முடிவு எடுங்க. இல்ல நாங்க வேற வழிய பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு அழுத்தம் கொடுத்திருக்கிறாரு. ஸோ ஒரு வழியா அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. அதிமுக கூடவே போகலாம். இந்த தேர்தலை அதிமுக கூட்டணியோட சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக முடிவெடுத்திருக்கிறாங்க அப்படின்ற செய்திகள நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு 10 தொகுதிகள் வரைக்கும் அதிமுக அலையன்ஸ்ல அவங்க போட்டியிடுவாங்க. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தது தான் 23ஆம் தேதி பிரதமர் வரக்கூடிய பொதுக்கூட்டத்துல அதிமுக அலையன்ஸ்ல போட்டி போடக்கூடிய கட்சிகள் எல்லாமே அந்த மேடையில இருக்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணி காய் நகர்த்திட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுல ஒரு முக்கியமான மூவா தேமுதிக இணைந்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்ததா அமமுக வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இன்னும் இருக்கக்கூடிய 2, 3 நாட்கள் அப்படின்றது முக்கியமான நாட்களா தமிழக அரசியல்ல பார்க்கப்படுது. ஸோ பிரதமர் வரும்பொழுது அந்த பொதுக்கூட்டத்துல அதிமுக அலையன்ஸ் ஒரு முழுமை பெற்ற அலையன்ஸா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதுல முக்கியமான ஒரு அப்டேட்டா தேமுதிக தங்களுடைய இருப்பை உறுதி செஞ்சிருக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் நான் உங்கள இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.